சொல்லுங்க அபி. வேலையை விட்டு தூக்கிடுவாரோ? ஏன் அபி, என்னை எவ்வளவு நாளா பாக்குறீங்க? என் கேரக்டரை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் இப்படி கோவப்படுற ஆளா? அது உங்ககிட்ட. அவரு முதல்ல நிஜமாவே திட்டுறாருன்னு பயந்துட்டேன். அவர் அப்படிதான் பேசுறாருன்னு நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கண்ணுல ஒரு சிரிப்பு இருந்துச்சுக்கா. கண்ணுல சிரிப்பா? அதென்ன கண்ணுல சிரிக்கிறது? நீ எல்லாம் என்னடா ஆம்பளை? உனக்கு இந்த வருஷமும் கல்யாணம் ஆகுது. சரி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு அர்ஜென்ட்? அது இவ்வளவு கடை தானே அபி. கண் கலங்காதம்மா, நான் இருக்கம்மா. அபி, முதல்ல உன் வேலையை சரியா செய். தங்கச்சிய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடு. தம்பிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வா. அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு கஷ்டப்படுமா. வர்ற காசு எல்லாம் அவங்க 2 பேர் பேர்ல சேர்த்து வைமா. இங்க பாருமா, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அபி டெய்லர் கடைய மறுபடியும் நான் திறக்க வைப்பேன். இங்க பாருமா, ஹை கோர்ட் அல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாவது நான் சொல்றது செய்வேன். அபி, அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்புறம் அந்த உதவாக்கிற பையன் உன் நண்பன் ரகு இருக்கான். நீ பயப்படாம உன் வேலையை பாருமா. மாமா, அவன் உதவாக்கற இல்ல. அம்மாடி, நான் சாகிற வரைக்கும் அப்படிதான் சொல்லுவேன். அவன் ஒரு உதவாக்கிற பையன். மாமா, கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அபி, இந்த மிச்ச காசுல உனக்கு எதாவது வேணாலும் நீ வாங்கிக்க, அதுவும் இந்த கணக்கில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் எதாவது இருந்ததுன்னா நீயா பார்த்து இந்த அப்பா கொடுத்தினா நான் வாங்கிக்கிறேம்மா, அது தப்பு இல்லை. சரிப்பா. சரி, போமா, போய் ரெஸ்ட் எடுமா. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, போமா. அப்பா, அக்கா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம போறாங்க? டேய், இப்பெல்லாம் அப்பா அவகிட்ட கோபப்படுறதே இல்லையடா. அதான் வேலைக்கு போற முடிவு அவ அப்பயே எடுத்திருந்தா நான் ஏன் கோவப்பட போறேன், சண்டை போட போறேன் சொல்ற அரவிந்த். அபி, ஆபீஸ்ல பாத்துக்க முடியாதா சார்? ஏன் அபி, எனி ப்ராப்ளம்? ஆமா சார், வீட்ல தங்கச்சி இருக்கா. அவளுக்கு நான் ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் நாளைக்கு காலையில சீக்கிரமா கூட ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். அப்போ நீங்க வர முடியாது அதானே? ஆமா சார். ஓகே, நான் வரேன். சார், நீங்களா? இப்போ வா. யா, 15 minutes I'll be there. சார், இல்ல நான் வந்து சார். ஹலோ ஹலோ. நீங்க பக்கத்துல இருந்தா என்ன சுத்தி ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது அபி. வழக்கமா இருக்கிறத விட 100 மடங்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. இது வரைக்கும் எப்படின்னு தெரியல, பட் இனிமே அசோக்கோட வாழ்க்கையில எல்லா பக்கத்துலயுமே அபியோட பேர் இருக்கும்.
டைம் ஆயிடுச்சு. ஆகட்டும் அபி. இல்ல லீவா? லீவ் தான். நான் தான் அனுப்பி வச்சேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு தான் அவன் நம்ம கம்பெனிக்குள்ள காலடி எடுத்து வைப்பான். மேம், அசோக் சார் அவரையும் வேலையை விட்டு அனுப்பிட்டாருனா நாளைக்கே ஒரு புது சீஃப் எலக்ட்ரிஷியனை அப்பாயிண்ட் பண்ணிடுவார்ல. அடுத்த நாள் ஆக்சிடென்ட்ல அவன் கை உடையும். அவனும் மெடிக்கல் லீவ்ல வெளியில போவான். அவ்வளவுதான். ஓகே, கிளையண்ட் இஸ் ஹியர். நான் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். ஓகே மேம். நடக்காத மீட்டிங்க்கு கிளையண்ட் எதுக்கு? அபி அசோக் சாரை அவமானப்படுத்துறதுக்கு. ஸோ இங்கே 1 வீக்காக ஏசி ஒர்க் ஆகல, மிஷின்ஸ் வேலை செய்யல, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் நடக்கல. சாரி சார். என்ன சாரி இடியட்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிறேன். அபி, டிசைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சார் அது இதெல்லாம் நாளைக்கே நான் சரி பண்ணி தரேன், நீங்க வாங்க. சார் அது இல்ல சார். வேற என்ன? நேத்து நைட்டு அபி கஷ்டப்பட்டு வரைஞ்ச டிசைன் எல்லாம் காணாம போயிடுச்சு சார். ஓகே சார், நான் உடனே வரேன் சார். என்ன அசோக் சார் உடனே வர சொல்றாரு. என்ன டேட்டிங்கா? டேட்டிங்கா? அப்படின்னா? அப்படின்னா நீங்க 2 பேரும். ஏய், என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்படியே அரஞ்சனா? எப்ப இந்த மாதிரி எல்லாம் பேச கத்துக்கிட்ட? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன அபி. விளையாட்டு கூட அந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவரு எவ்வளவு தங்கமான ஆளு தெரியுமா? அப்படி ஒரு கேரக்டர் அவரு. ஓ ஓகே, அந்த தங்கமான கேரக்டர் இந்த டைம்ல கூப்பிடுறாரே, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாரு. ஓகே ஓகே, கேரி ஆன். ஏய், நீ முதல்ல வெளிய போ. தப்பா பேசாதீங்கக்கா. யாரு தப்பா பேசுனது? நாங்க சரியாதான் பேசுறோம். விஷக்காய்ச்சல் வந்தா கூட விரட்டுறது ஈஸி. இது விவகாரமான காய்ச்சல். காய்ச்சல் என்ன விவகாரமான காய்ச்சல்? அது ஒண்ணும் இல்ல அபி. வயசு பிள்ளைங்களுக்கு இது எப்பவும் வரதான். பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. தூக்கும் கண்ணு சொக்கும், ஆனா தூங்க முடியாது. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு தனோ. ஏன்கா? அதெல்லாம் அப்படிதான். இதுக்கு டாக்டரோட ஊசியோ கசாயமோ எல்லாம் சரி வராது. உன் மனசுல இருக்கிற ஆள் மூலமா தான் சரியாகும். அக்கா மனசுல அவரு இருக்காரு, அவரு மனசுல யாரு இருக்கா? யார் மனசுல? நம்ம அசோக் சார் மனசுலதான். தப்புக்கா, ரொம்ப தப்பு. அவர் நம்ம முதலாளி. ஹபி, காதலுங்கிறது காய்ச்சலை விட ஃபாஸ்ட். அதுக்கு முதலாளி, தொழிலாளி, ஏழை, பணக்காரன் எந்த வித்தியாசமும் கிடையாது. இன்னும் நான் 5 என்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் வெளியில போலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லல தானோ, இதுதான் காதல் வியாதிக்கு முதல் படி. கூட இருக்கிறவங்களையே கொலவெறியா துரத்தும். அக்கா. ஐயோ அக்கா அக்கா, நீ போக்க, நம்ம போலாம். நமக்கு எதுக்கு வேண்டாத. சரி சரி. ஹபி, கண்ணு திறந்தே இருக்கட்டும். ஏன்னா கண்ணை மூடினா கனவு வரும். கனவுல அவரு வருவாரு. ஐயோ, சரி சரிமா, நாங்க கிளம்பிட்டோம். வாதனோ வா. வெறும் சிண்ட்ரெல்லா பொம்மை இல்ல, அபி மேல நான் வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் நீங்க சிண்ட்ரெல்லா தான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க.